மாதம் 9,250 ரூபாய் வருமானம் தரும் அரசு திட்டம். மாதம் ஒரு நிலையான வருமானம் வரணுமா? எந்த ரிஸ்க் இருக்க கூடாது, உங்க பணம் பாதுகாப்பாவும் நல்ல வருமானம் தரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ங்க. அப்போ ஃபுல்லா 100% நம்மளுக்கு பாதுகாப்பு இருக்கு. இதுக்கு எவ்வளவு பணம் போடணும்? பணம் போட்டா நம்மளுக்கு மாதம் 9,250 ரூபாய் கிடைக்கும். இந்த அக்கௌண்ட் எங்க ஓபன் பண்ணணும், யாரெல்லாம் ஓபன் பண்ணலாம், இதுக்கு எவ்வளவு வட்டி கிடைக்கும், நம்ம எவ்வளவு டெபாசிட் பண்ணா நம்மளுக்கு எவ்வளவு வட்டி கிடைக்கும், அதோட மெச்சூரிட்டி என்ன, அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னென்ன அப்படின்னு நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்க போறோங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் மணி சம்பந்தப்பட்ட வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரும். இந்த 9,250 ரூபாய் மாதம் வருமானம் வரும் திட்டம் எங்க இருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க. நம்ம வீட்டுக்கு பக்கத்திலே இருக்க போஸ்ட் ஆபீஸ்ல தாங்க இருக்கு. இந்த ஸ்கீம் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. மாதம் ஒரு சைடு வருமானம் நம்மளுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த போஸ்ட் ஆபீஸ்ல இருக்க மந்த்லி இன்கம் ஸ்கீம் தாங்க பெஸ்ட் சாய்ஸ். உங்ககிட்ட மொத்தமாவோ இல்லாட்டி கொஞ்சம் பணம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த ஸ்கீம்ல போட்டீங்க அப்படின்னா 5 வருடம் உங்களுக்கு மாதம் மாதம் ஒரு நிலையான வருமானம் வரும். இந்த ஸ்கீம் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வேலைக்கு போகாம மாதம் ஒரு வருமானம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ரிட்டையர்ட் ஆனவங்க, வீட்டுல இருக்கும் பெண்களுக்கு மாதம் மாதம் ஒரு சின்ன வருமானம் வந்துச்சுன்னா எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, இப்ப நான் பல்கா வச்சிருக்கேன், என்னால மியூச்சுவல் ஃபண்ட்லயோ ஏதோ ஷேர் மார்க்கெட்லயோ என்னால போட முடியாது, நான் போடுற பணம் எனக்கு பாதுகாப்பாவும் இருக்கணும், அதுக்கு நிலையான வருமானமும் தரணும், அதாவது போஸ்ட் ஆபீஸ்ல இருக்க மந்த்லி இன்கம் ஸ்கீம் தாங்க பெஸ்ட் சாய்ஸ். ஏன்னா 100% அதுல பாதுகாப்பு இருக்கு. நீங்க போட்ட பணமும் உங்களுக்கு மாதம் மாதம் வட்டியோட வரும். நீங்க போட்ட பணத்துக்கு உங்களுக்கு நிலையான கேரண்டி இருக்கும். இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 7.4% கிடைக்கும். நீங்க இப்ப எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணா உங்களுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க. இப்ப நீங்க 1,00,000 ரூபாய் நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதம் 617 ரூபாய் வருங்க. அதாவது 7.4% வட்டி வச்சு. அதே போல இப்ப நீங்க ஒரு 3,00,000 ரூபாய் போட்டீங்கன்னா 1,850 ரூபாய் உங்களுக்கு வருங்க. இதுவே நீங்க 5,00,000 ரூபாய் போட்டீங்க அப்படின்னா 3,083 ரூபாய் உங்களுக்கு மந்த்லி அமௌண்ட் வரும், உங்களுக்கு நிலையான வருமானமா. இதுவே நீங்க 10,00,000 ரூபாய் நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 6,167 ரூபாய் வருங்க. இதுவே நீங்க 15,00,000 ரூபாய் போட்டீங்க அப்படின்னா 9,250 ரூபாய் வருங்க. அதாவது இப்படித்தான் உங்களுக்கு வருமானம் கிடைக்குங்க. நீங்க இப்ப 15,00,000 ரூபாய் போட்டீங்க அப்படின்னா நீங்க போடும்போது 7.4% இன்ட்ரெஸ்ட் கொடுக்காங்க அப்படின்னா அதே வட்டி தான் நீங்க 5 வருஷமும் வாங்குவீங்க. இது நம்ம எவ்வளவு வருஷத்துக்கு இந்த பணத்தை போடலாம் அப்படின்னு போடலாம்னு பார்த்தோம் அப்படின்னா 5 வருஷத்துக்கு இந்த பணத்தை நீங்க போடலாங்க. அதாவது 5 வருஷம் நீங்க இதோட வட்டியை வாங்கலாம். 5 வருஷத்துக்கு அப்புறம் அது மெச்சூரிட்டி ஆயிரும். நீங்க போட்ட எவ்வளவு அமௌண்ட் போட்டிருக்கீங்களோ அந்த அமௌண்ட் நீங்க அப்படியே எடுத்துக்கலாம். இந்த வட்டி எந்த அக்கௌண்ட்ல வரும்னா உங்களோட சேவிங் அக்கௌண்ட்ல. நீங்க 15,00,000 ரூபாய் போடுறீங்க, அந்த 15,00,000 ரூபாயோட வட்டி உங்களுக்கு மாதம் மாதம் வருது. சோ அந்த வட்டி உங்களோட சேவிங் அக்கௌண்ட்ல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. சேவிங் அக்கௌண்ட்ல இருக்க வட்டிக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வட்டி வருமா அப்படின்னு கேட்டா கிடைக்காதுங்க. அந்த வட்டி உங்க விருப்பம், எடுக்கிறதா இருந்தா எடுக்கலாம், இல்ல அக்கௌண்ட்லயே போடலாம். அது உங்களோட விருப்பங்க. உங்களுக்கு சேவிங் அக்கௌண்ட்ல இருக்க அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு எந்தவித வட்டியும் வராது. ஏன்னா இதுல 5 வருஷத்துக்கு அப்புறம் இதை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. நான் இனி ஒரு 3 வருஷத்துக்கு நான் இது எக்ஸ்டெண்ட் பண்ணி போடுறேன் அப்படின்னா அது எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாதுங்க. நம்ம இப்ப சீனியர் சிட்டிசன் பொறுத்தளவுல இப்ப நீங்க 60 வயதுக்கு மேல இருக்கீங்க அப்படின்னா நீங்க சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்ல அமௌண்ட்டை போடலாங்க. பட் 60 வயசுக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் பெஸ்ட் ஸ்கீம். சிங்கிள் அக்கௌண்டாவும் ஓபன் பண்ணலாம், இல்ல நான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கள சேர்க்கலாமா அப்படின்னு கேட்டா ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல 3 பேர் ஜாயின் பண்ணலாங்க. அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குழந்தைங்க யாருனாலும் 3 பேர் மேக்சிமம் ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல 3 பேர் ஜாயின் பண்ணலாங்க. எலிஜிபிள் என்ன அப்படின்னா இந்தியன் சிட்டிசன் யாரா இருந்தாலும் இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாங்க. என்ஆர்ஐ ஓபன் பண்ண முடியாது. இதோட மெச்சூரிட்டி பீரியட் பொறுத்தவரை 5 வருடங்கள். 5 வருடங்கள் இது லாக்இன் பீரியடுங்க. அதாவது 5 வருடத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட் இருக்கு, எனக்கு பண தேவை இருக்கு, நான் எடுக்கணும் அப்படின்னா நீங்க எடுக்கலாம். அதுக்கு பெனால்டி இருக்குங்க. இப்ப நீங்க 1 வருஷத்துல இருந்து 3 வருஷத்துக்குள்ள பணத்தை நீங்க உங்களோட ஃபுல் அமௌண்ட்டையும் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா அதாவது நீங்க போட்ட பணத்துல இருந்து பெர்சன்டேஜ் லெஸ் பண்ணிட்டு தாங்க கொடுப்பாங்க. 3 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க எடுக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா அதாவது நீங்க போட்ட அமௌண்ட்ல இருந்து 1% பெனால்டி பிடிப்பாங்க. இதுக்கு டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டாக்ஸை பொறுத்தளவுல கட்டாயமா டாக்ஸ் இருக்குங்க. வருஷத்துக்கு 40,000 ரூபாய்க்கு மேல உங்களுக்கு வட்டி வந்துச்சு அப்படின்னா டாக்ஸ் பிடிப்பாங்க.
இந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்றது ஈஸிங்க. அதாவது பக்கத்துல நீங்க போஸ்ட் ஆஃபீஸ் போனீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, 2 ஃபோட்டோஸ் நீங்க எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா அங்க ஒரு ஃபார்ம் குடுப்பாங்க. நீங்க அத ஃபில் பண்ணி குடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லாமே கம்ப்ளீட் ஆயிருங்க. இதுல வந்து நாமினி வந்து கட்டாயமா வைக்கணுங்க. ஏன்னா இன்கேஸ் ஆஃப் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு, போட்டவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா கட்டாயமா நாமினி அப்படிங்கிறது வந்து தேவைங்க. இப்போ ஒரு ₹1,00,000 நம்ம கையில இருக்கு அப்படின்னா ஒரு சிலவங்க சொல்லுவாங்க ஷேர் மார்க்கெட்ல ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு. ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரை அதுக்குள்ள விஷயங்கள் எதுவுமே தெரியாம அதுல வந்து கால் வைக்க கூடாதுங்க. கையில பணம் இருந்துச்சு, கூடுதல் இன்ட்ரெஸ்ட் வேணும், வேற யார்ட்டையாச்சும் கையில கொடுத்தோம் அப்படின்னா அவங்க இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சு நம்ம கொடுப்போங்க. ஆனா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டும் வராது, நம்ம கொடுத்த பணமும் வராது. ஸோ நம்ம பணத்துக்கு எங்க பாதுகாப்பு இருக்கோ அந்த இடத்துல போட்டாதான் நம்மளுக்கு ஒரு நிலையான வருமானம் வரும். ஸோ இந்த ஸ்கீம்ல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நிலையான வருமானம் வர ஒரு சேஃப்டியான ஸ்கீமுங்க. எனக்கு போஸ்ட் ஆஃபீஸ்ல இல்லாம வெளியில அக்கௌண்ட் இருக்கு பேங்க்ல, அந்த அக்கௌண்ட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா கட்டாயமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுங்க. நீங்க அவங்கள்ட்ட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டீங்க அப்படின்னா மந்த்லி அமௌண்ட் வந்து இப்போ நீங்க வெளியில பேங்க்ல வந்து அக்கௌண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 60 வயதிற்கு மேல் பணம் சேமிப்பது எப்படி அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க. அந்த வீடியோவோட லிங்க் நம்மளோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு, மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க.